Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாமி? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 526 தான் பார்க்க போகிறோம். பாரு, ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைபர்போலா 11x² minus 25y² minus 44x plus 50y minus 256 equal to 0. கணக்கு கொடுத்துருக்கிற கணக்கு எழுதிக்கலாம். இதில் எக்ஸ் ஒரு குரூப்பு, ஒய் ஒரு குரூப்பு, கான்ஸ்டன்ட் மைனஸ் 256 அந்த போச்சுன்னா ப்ளஸ் 256. பாரு, எக்ஸ் குரூப்பு பாரு, 11x² minus 44x minus 25y² plus 50y ஈக்குவல் டு இது அந்த போகும்போது 256. கணக்கு எக்ஸ் குரூப்பில் இருந்து 11 வெளியில் எடுத்துரு. அப்போ x² minus 4x பாரு, இது பாருக்குன்னா 44 வருமா? அதே மாதிரி y குரூப்பில் இருந்து -25 வெளியிடு. தங்கம் இந்த இடத்துல நீ கவனமாக பார்க்கணும். -25 வெளியில் எடுத்தால் இது +y², இது -2y. கண்ணு மைனஸை வெளியில் எடுக்கும்போது குறி மாறும். இது ப்ளஸ்ஸாக மாறும், இது மைனஸாக மாறும். அப்போ 25 வெளியில் எடுத்தால் இதில் மீதி y². இதில் மைனஸை வெளியில் எடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோ. மைனஸை வெளியில் எடுத்தோம்னா இது மைனஸ், ப்ளஸில் 2 மைனஸ் இருக்குது இல்லையா? ஒரு மைனஸ் எடுத்தால் இன்னொரு மைனஸ். அப்போ 25னா 2y ஈக்குவல் டு 256. புரியுதா சாமி? 25 வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே 2y இருக்கும் சாமி. மைனஸை வெளியில் எடுக்கும்போது இது ப்ளஸ்ஸாக மாறும், இது மைனஸாக மாறும். இவ்வளவுதான். அடுத்தது இதை ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றணும். அப்போ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பாரு 4, அதில் பாதி 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. அதே மாதிரி இதையும் ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றணும். ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதில் பாதி 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ இந்த ப்ராக்கெட் எக்ஸ் ப்ராக்கெட் கூட 4 சேர்த்து ஒய் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 சேர்த்து பேலன்ஸ் ஆகிறதுக்காக பாரு, இந்த 4 11க்குள்ளே சேர்த்துருக்க. அப்போ இதையும் பெருக்கணும் ராஜா. அப்போ 11 4s are 44 ரைட் சைடு சேர்த்தணும். அதே மாதிரி 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 120. அப்போ இதை 1ஐயும் 25 பேருக்குன்னா 25. தங்கம் இங்கே நல்லா கவனமாக 4 அப்படின்னா 11 நாள் 44 இங்கே சேர்த்தணும். அதே மாதிரி இங்கே 1ன்னா 1 25 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 25 25 இங்கே சேர்த்தணும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். புரியுதா சாமி? வெறும் 4 இல்லை கண்ணு, இங்கே 11க்குள்ளே 4 சேர்த்திருக்கோம். இது மாதிரி 25க்குள்ளே 1 சேர்த்திருக்கோம். அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் எழுதும்போது 11 இன்ட்டு இதில் ஒரு அடுக்கு எக்ஸு, இதில் குறி மைனஸு, இதில் ஒரு அடுக்கு 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் 25 இன்ட்டு அதே மாதிரி y²ல் ஒரு அடுக்கு ஒய், இதில் குறி வந்து மைனஸு, 1ல் ஒரு அடுக்கு 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே பாரு சாமி, இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 300, 300ல் 25 போச்சுன்னா 275. இப்போ 275ஆல் டிவைட் பண்ணிடு. 11 x minus 2 whole square divided by 275 minus 25 into y minus 1 whole square divided by 275 equal to 1. இப்போ 11க்கும் 275 கிடைச்சா 25 வரும். இந்த 25 இங்கே வந்துடும் பாருதா, எத்தனை 2 டைம்ஸ் வருமா? மீதி 5, 55ல் 5 தரும். அப்போ இங்கே 25 வந்தால் இங்கே 11 வந்துடும். புரியுதா தங்கம்? அப்போ இதை அப்படியே அடித்து பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 25 மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 11 ஈக்குவல் டு 1. கண்ணு, நான் இதுவரையும் சொன்னது உனக்கு புரியுதா? இப்போ பாரு, நம்ம கணக்கு ஃபார்மேட்டில் வந்துருச்சு. தங்கம் எக்ஸ் ஒரு குரூப்பு, ஒய் ஒரு குரூப்பு, கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிரு. எக்ஸ் குரூப்பில் இருந்து 11 வெளியில் எடுத்துரு. அப்போ x² மைனஸ் 4x. y குரூப்பில் இருந்து -25 வெளியெடு. அப்போ y², இது மைனஸை வெளியில் எடுத்தால் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும். ஏன்னா இந்த ப்ளஸில் 2 மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ராஜா. புரியுதா தக்க? நான் சொல்கிறது பாரு, மைனஸ் உள்ளே பெருகி பாரு, மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது 2y. அடுத்து இதை ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்காக எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 4, அதில் பாதி 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 சேர்த்து. இங்கே ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதில் பாதி 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 சேர்த்து பேலன்ஸ் ஆகிறதுக்காக இதையும் பெருக்கி தான் இங்கே சேர்த்தணும். அப்போ 11 4 44 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 25 25. இப்போ இதை 11 இன்ட்டு
ஹோல் ஸ்கொயர்டெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர்டு இதில் ஒரு அடுக்கு எக்ஸு நடுவாண்ட குறி மைனஸு 4ல் ஒரு அடுக்கு 2 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி தான் சாமி இதுவும் ஒய் ஸ்கொயரில் ஒரு அடுக்கு ஒய்யு நடுவாண்ட குறி மைனஸு 1 ஸ்கொயர்னா 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 270 per 300 300ல் 25 போச்சுன்னா 275 275ஆல் நீ வகுத்தினா 11க்கும் 275க்கும் அடிச்சுன்னா 25. அதே மாதிரி 25க்கும் 275க்கு அடிச்சுன்னா 11. நீ அடித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 25 இங்கே வரும், இந்த 11 இங்கே வரும். இப்போ இந்த கணக்கு சரியாக வந்துருச்சா சாமி? இதில் பாரு எக்ஸு தான் நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாலாம் எக்ஸில் தான் போடணும். அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர்டு முன்னாடி என்ன இருக்கோ அது ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25. அதுக்கு ரூட் எடுத்தால் ஏ வந்து 5. பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 11. அதுக்கு ரூட் எடுத்தால் பி வந்து ரூட் 11. அடுத்து எசன்ட்ரிசிட்டி இ வந்து ரூட் ஆஃப் 1 + பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு. அப்போ இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + பி ஸ்கொயர்டு வந்து 11 ஏ ஸ்கொயர்டு 25 கிராஸ் மல்டிபிள் பண்ண 25 25ஓட 11 கூட்டினா 36 டிவைடட் பை 25. அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா 36க்கு ரூட் எடுத்தால் 6 25க்கு ரூட் எடுத்தால் 5. புரியுதா தங்கம்? இப்போ சென்டர் பாரு ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ எக்ஸ் -2வா? அப்போ எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரும். இங்கே ஒய் -1 அப்போ ஒய் ஈக்குவல் டு +1. அப்போ சென்டர் 2,1. அடுத்து ஃபோக்கஸ் தான் சாமி. பாரு நமக்கு எக்ஸ் முன்னாடி வர்றதுனால நம்ம இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டோட தான் +r - ஏஇ சேர்த்தணும். ஒய் கோஆர்டினேட் 1 அப்படியே வச்சுக்கணும். அப்போ ஃபோக்கஸ் 2 +r - ஏஇ, 1. அப்போ 2 +r - ஏ வந்து 5. இ வந்து பாரு 6/5 5 அடிச்சுக்கலாம். அப்போ எஃப் வந்து 2 +r - 6, 1. அப்போ 2 + rனா 8, 1 ஒரு ஃபோக்கஸு. 2 - 6 அப்படின்னா -4, 1 இன்னொரு ஃபோக்கஸ். இது புரியுதா தங்கம்? இதில் இவ்வளோ தான் கேட்குறாங்க, 3 தான் கேட்குறாங்க. சென்டர் கேட்குறாங்க, ஃபோக்கஸ் கேட்குறாங்க, எசன்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. இப்போ நம்ம படம் பாரு எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எக்ஸ் தானே முன்னாடி இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஜஸ்ட் நீ கண்டுபிடிச்ச சென்ட்ரு ஃபோக்கஸ் இதை குறிச்சின்னா போதும். நான் சொல்கிறது புரியுதா? அது அப்போ உன்னுடைய படத்துக்கு ஒரு மார்க் இருக்குது. பாரு ஃபஸ்ட்டு படம் பாரு சாமி. இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். சென்டரை குறிச்சிக்கோ. சென்டரு 2,1 இது வழியாக கோடு போட்டுக்கோ ராஜா. அப்புறம் ஜஸ்ட்டு இங்கே ஒரு கோடு போடு, இது ஒரு டைரக்ட்ரிஸ். அடுத்தது ஒரு கோடு போடு, ஒரு டைரக்ட்ரிஸ். அப்புறம் ஏ குறி இது அப்ராக்சிமேட்டு தான். அப்போ அது வழியாக படத்தை போடு வெர்டெக்ஸு. அதே மாதிரி A' வழியாக படத்தை போடு. இங்கே நீ கண்டுபிடிச்ச ஃபோக்கஸ் 8,1. இங்கே நீ கண்டுபிடிச்ச ரெண்டாவது ஃபோக்கஸ் -4,1. சென்ட்ரு ஃபோக்கஸ் இவ்வளோ தான் சாமி நம்ம கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க. படம் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. தெரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.